PQRA Wellness Clinic. Cool sculpting procedure. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நான் நைட்டில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை, அப்படியே சாப்பிட்டாலும் 3 ஹவர் கழிச்சு தான் தூங்குன்ற மாதிரி விஷயங்கள். உடனே எல்லாரும் வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாதான்ற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நைட்டு உனக்கு வேற வேலை கிடையாது. நைட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தூங்க தானே போறீங்க. தூங்கும் போது வயிற்றுக்கு நம்ம ஓவர் லோட் பண்ணோம்னா பிளட் சப்ளை எல்லாம் வயிற்றுக்கு அதிகமாக போகும், செரிமானத்துக்கு ஒரு கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே வேஸ்டான கலோரியாக மாறி திருப்பி ஃபேட்டாவோ இதுவாகவோ கன்வெர்ட் ஆகும். அப்போ நைட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் குறைச்சும் சாப்பிட்டோம்னா நல்லது. இவ்வளவுதான் மேட்டரே தவிர மற்றபடி வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. இப்போ நைட்டு போய் நீங்கள் போயிட்டு ஒரு 2 பர்கரு, பீட்சா, மில்க் ஷேக்கு, பிரியாணி, சாக்கோ மில்க் ஷேக்கு இப்படின்னு நம்ம அடிக்கும் போது காய்கறிகள், ஃபைபர், நார்ச்சத்துகள் இவங்களை மட்டும் வர வச்சுட்டு கெட்ட காசான இந்த மயனீஸு, சீஸு, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு, மெயினாக சுகர் ஐட்டமு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா உள்ள வர கலோரியும் கொஞ்சம் கம்மியாக வருது, நல்ல கலோரியாக வருது. ஆனால் வெளியே தேவையில்லாத கலோரியெல்லாம் கள்ள நோட்டெல்லாம் நீ அமுச்சிக்கிட்டு இருக்கணும் போது உனக்கு வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். எல்லா ஆக்டர்ஸும் பாருங்கள், ஒரு படத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் ஆளே காண போயிருப்பாங்க. 6வது மாதம் திடீர்னு பார்த்தா நம்ம இவர் பயங்கர விஷ்ணு விஷால் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு, சூரிய சார் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ யாருமே பாருங்கள் இன்னிலேருந்து நாளைக்கு உடனே ஒரு ஸ்டைலுக்கு மாற்றுறதுக்கு இது ஹேர் ஸ்டைல் கிடையாது, பாடி. இப்போ நம்ம அத்லெட்டிக்ஸ் அப்படி கிடையாது. 100 மீட்டர் ரேஸ் ஓடுறோம்னா உனக்கு பிளட் செக்லேருந்து ஊக்க மருந்து போட்டிருக்கே எல்லாமே பார்ப்பான். ஆனால் பாடி பில்டிங்கில் அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. அதனால் இட்ஸ் நான் ரெகுலேட்டட் ஸ்போர்ட்டுன்றாரு. பாடி அவ்வளோ வரணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று போடுவாங்கடா, போடாமல் வராது. அவங்க திரை நடிகர்கள், அவங்க கூட டாக்டர்ஸ் இருக்காங்க, 24 மணி நேரம் டயட்டீஷியன் இருப்பாங்க, 24 மணி நேரம் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்க சின்னதாக தும்முனா கூட பார்த்துக்க ஆள் இருப்பாங்க. நம்மளுக்கு யார் சார் இருக்கா? இப்போ உங்களுக்கு எந்த டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறாரு, எந்த டயட்டீஷியன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் தேவையில்லாமல் போட்டு அன்ரெகுலேட்டட் பாடி பில்டிங் பண்ணாதீங்க. ரொம்ப பல்கிங் ஆகணும் அப்படின்னா ஆசைப்பட வேணான்றதை. ஆனால் விக்ரம் அவர்கள் ரொம்ப நாளாகவே இந்த விஷயத்தை பண்ணுறாரு இல்லையா சார்? உடம்பு ஏற்றுறாரு, குறைக்கிறாரு. அவர் எப்படி சார் பண்ணுவார்? சார் அது வந்து நல்ல ரிஸ்க் இருக்குது சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு சார், நான் நைட்டில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை, அப்படியே சாப்பிட்டாலும் 3 ஹவர் கழிச்சு தான் தூங்குன்ற மாதிரி விஷயங்கள். உடனே எல்லாரும் வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாதான்ற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த காலத்துலேருந்தே ஒரு பழமொழி இருக்குது. என்ன அப்படின்னா, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அதை ஜென்ரலாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நைட்டு உனக்கு வேறு வேலை கிடையாது. நைட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தூங்க தானே போகிறீங்க. ஆனால் மார்னிங் வந்து நீங்கள் சாப்பிட்றது உங்கள் நாள் ஃபுல்லாக எனர்ஜிக்கு தேவை. காலையில் ஏஞ்சோன்னே நீங்கள் கம்பெனிக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் வேலையை பாருங்கள். காலையில் நீங்கள் இங்கே இன்டர்வியூ போகணும், அங்கே போகணும், நடுவில் இந்த வேலை செய்வீங்க, அந்த வேலை செய்வீங்க. இப்போ நான் இங்கே பேஷண்ட்டை பார்க்கணும், அந்த ஹாஸ்பிட்டல் போகணும், இங்கே மீட்டிங் போகணும், நிறைய வேலை இருக்குது. அப்போ காலையிலேருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி அந்த பிரேக்ஃபாஸ்ட். அதனால தான் அந்த பேரே பிரேக்ஃபாஸ்ட், அதாவது உன்னோட விரதத்தை கலை அப்படின்ற மாதிரி காலையில் சொல்கிறான். அப்போ நைட்டு வந்து ஏன் கம்மியாக சாப்பிட சொல்கிறாங்கன்னா, நைட்டு நீ பண்ண போகிறது தூங்குறது. தூங்கும் போது வயிற்றுக்கு நம்ம ஓவர் லோட் பண்ணோம்னா பிளட் சப்ளை எல்லாம் வயிற்றுக்கு அதிகமாக போகும், செரிமானத்துக்கு ஒரு கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே வேஸ்டான கலோரியாக மாறி திருப்பி ஃபேட்டாவோ இதுவாகவோ கன்வெர்ட் ஆகும். அப்போ நைட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் குறைச்சும் சாப்பிட்டோம்னா நல்லது. இவ்வளோதான் மேட்டரே தவிர மற்றபடி வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக நைட் வந்து சாப்பிடணும். நைட்டு நீ சாப்பிடவே மாட்டேன், அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லது போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நைட்டை வந்து சிம்பிள் ஃபுட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நைட்டு போய் நீங்கள் போயிட்டு ஒரு 2 பர்கரு, பீட்சா, பிரியாணி ஷேக்கு, பிரியாணி, சாக்கோ மில்க் ஷேக்கு இப்படின்னு நம்ம அடிக்கும் போது தேவையில்லாம 2000-3000 கலோரி நைட்டு போட்டு என்ன யூஸ்? அதுக்கு நீ வந்து காலையில் சாப்பிட்டீங்கன்னாவது உனக்கு ஹெல்ப் ஆகுமே. இவ்வளோதான் மீனிங்கே தவிர மற்றபடி நைட்டு சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. ஸோ முடிஞ்சளவுக்கு நைட்டு சிம்பிள் ஃபுட் வீட்லேயே வந்து அம்மா சொல்கிற 1-2 தோசை, இல்லைனா வந்துட்டு சிம்பிளாக ஒரு 2 இட்லி, இல்லை ஒரு சப்பாத்தி, சைடில் ஒரு பொரியல், இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பு சார் சொல்கிறது நம்ம கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டேன்னா ஒரு 2 மணி நேரம் அப்புறம் தான் தூங்குவேன் அப்படின்றாரு. ஏன்னா சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா இந்த ஜெர்டு பிரச்சனை அதிகமாகுது. நிறைய பேருக்கு இந்த அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் இதெல்லாம் இப்போ எனக்கே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் நிறைய எப்படி தான் மாற்ற போகிறேன்னு எனக்கே தெரியல. நைட்டு பேஷண்ட் வராங்க, போனோம், திருப்பி நம்ம வந்து உடனே தூங்கணும் போது கஷ்டமாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு நம்ம இப்படி படுத்த உடனே வயிறில் உணவு காலையிலேருந்து அந்த வயிற்றுக்கு போகிறதுக்கே ஃபுட்டு போகிறதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டு 10:15 நீங்கள் இப்படி படுத்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கேயே தான் இருக்கும். அப்போ எடுத்துக்கிட்டு மேலே வரும். அப்போ அந்த அசிடிட்டி பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது. அதனால தான் சாப்பிட்ட உடனே தூங்காதீங்க, கொஞ்ச நேரம் உலாத்துங்க, இல்லை ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப் வச்சுட்டு அப்புறம் படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும்ன்றது தான் பாருங்க. சிம்பு அவர்கள் கூட ரீசெண்டாக உடம்பு குறைச்சார் இல்லையா சார்? அவர் என்னென்ன மாதிரி ப்ராசஸ்
ப்ராசஸ் பண்ணியிருப்பாரு சார். இல்ல அவர் வந்து நிறைய அவரே வீடியோ Videos போட்டிருந்தாரு, இப்படின்னாரு அப்படின்னாரு, என்னமோ சார் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் கடுமையான வந்து கலோரி டெபிசிட்டை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பிளஸ் கலோரி பர்னிங்கும் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து யூஸ்வல் சேஃப் ஃபார்முலா. சேஃப் ஃபார்முலான்றது கலோரி டெபிசிட் வித் கலோரி பர்னிங். கலோரி பர்னிங்னா என்ன அப்படின்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த உடம்புல இருக்கிற எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றது. இப்போ காசு நிறைய வச்சிருக்கேன் சார், அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பிச்சைக்காரன் ஆகணும், புரியுதுங்களா? அப்போ பிச்சைக்காரன் ஆகணும் என்ன பண்ணணும், காசை நிறைய செலவு பண்ணிட்டேன்னா என்கிட்ட காசு இல்லை. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற காசு தான் என்னது, கொழுப்புகள். அப்போ அந்த கொழுப்புகளை செலவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஓடணும், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், வேர்த்து போகணும், மூச்சு வாங்கணும். எவ்வளோக்குள்ள வேர்த்து போதோ எவ்வளோக்குள்ள மூச்சு வாங்குதோ நம்ம எனர்ஜி லாஸ் ஆகினே இருக்குன்னு அர்த்தம். அப்போ எனர்ஜி லாஸ் ஆவா அப்போ நான் முதல்ல அஃபெக்ட் ஆகிறது வந்து கொழுப்புகள் தான். அப்போ கொழுப்புகள் எல்லாம் எனர்ஜிலேருந்து போக என்ன ஆகும், பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீன் ஷேப்புக்கு வந்துடும். லிவரில் இருக்கிற கிளைக்கோஜன் லூஸ் ஆகும் அப்படி போக அந்த ஃபேட்டி லிவர் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். அப்போது இந்த மாதிரி கலோரி பர்னிங்கை தான் அது ஒரு சைடு. கலோரி லாஸ் டெபிசிட்ன்றது என்னன்னா, நீ பர்ன் பண்ணுற ஒரு சைடு. இப்போ நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் இன்னொரு சைடில் வந்து காசை உள்ளே வந்துட்டே இருந்ததுன்னா வேஸ்ட் இல்லை. அப்போ உள்ளே வர காசை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நல்ல காசு மட்டும் உள்ளே வாங்க, கள்ள காசு உள்ளே வராதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ நல்ல காசுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரோத்துவ சத்துகள், காய்கறிகள், ஃபைபர், நார்ச்சத்துகள் இவங்களை மட்டும் வர வச்சுட்டு கெட்ட காசான இந்த மயனீஸு, சீஸு, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு, மெயினாக சுகர் ஐட்டமு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா உள்ளே வர கலோரியும் கொஞ்சம் கம்மியாக வருது, நல்ல கலோரியாக வருது. ஆனால் வெளியே தேவையில்லாத கலோரியெல்லாம் கள்ள நோட்டெல்லாம் நீ அமுச்சிக்கிட்டு இருக்கணும் போது உனக்கு வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். இதுதான் ப்ராசஸ். ஆனால் இதை வந்துட்டு உடனே பண்ணக்கூடாது. உடனே என்ன சொல்கிறது, ஒரே மாதத்தில் நான் ஆயிடணும், ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக பட்னி, ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடுவேன் அப்படின்னா என்ன வேணால் நடக்கும், மேலே கூட போயிடலாம். அதனால் அப்படி பண்ணாமல் ஒரு 6 மாதம் டைம், 7 மாதம் டைம். எல்லா ஆக்டர்ஸும் பாருங்கள், ஒரு படத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் ஆளே காண போயிருப்பாங்க. 6வது மாதம் திடீர்னு பார்த்தா நம்ம இவர் பயங்கர விஷ்ணு விஷால் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு, சூரிய சார் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ யாருமே பாருங்கள் இன்னிலேருந்து நாளைக்கு உடனே ஒரு ஸ்டைலுக்கு மாற்றுறதுக்கு இது ஹேர் ஸ்டைல் கிடையாது, பாடி. அப்போ பாடியை ஸ்லோவாக தான் அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அதே மாதிரி அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்போட பண்றாங்க. அவங்க சப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஷேப் பல்க் இருக்கு அப்படின்னா புரோத்துவ சத்துகள், புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து அது எனக்கு வந்து கரெக்டா தெரியல. அது வந்து அந்த பர்சனல் ட்ரெயினர்ஸ் கேட்டா தான் தெரியும். ஆனா நான் பேசின நம்ம க்ளோஸான பாடி பில்டர் பிளஸ் டாக்டர் ரஜீவ் சந்தோஷம், அவரு என்கிட்ட சொன்னது என்னன்னா, அந்த இதெல்லாம் போடாம அந்த பாடி வராதுடா. ஏன்னா அவரே ஒரு பெரிய பாடி பில்டர். அவர் என்ன சொன்னாருன்னா, இது போடாம அந்த பாடி ஒண்ணு கிடைக்காதுடா. அதே மாதிரி அவர் சொல்ற இன்னொரு இம்பார்ட்டன்ட் வார்த்தை என்னன்னா, இது ஒரு நான் ரெகுலேட்டட் ஸ்போர்ட். அதாவது என்னன்னா, இதுக்கு யாரும் கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ரெஃப்ரி யாரும் கிடையாது. அதனால வந்துட்டு நீ பார்க்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றதுனால என்ன வேணா யூஸ் பண்ணி பார்க்க நல்லா இருக்கணும். அப்படி இப்போ நம்ம அத்லெட்டிக்ஸ் அப்படி கிடையாது. 100 மீட்டர் ரேஸ் ஓடுறோம்னா உனக்கு பிளட் செக்லேருந்து ஊக்க மருந்து போட்டிருக்கேன் எல்லாமே பார்ப்பான். ஆனால் பாடி பில்டிங்ல அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. அதனால இட்ஸ் அ நான் ரெகுலேட்டட் ஸ்போர்ட்ன்றாரு. பாடி அப்படி வரணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று போடுவாங்கடா, போடாம வராது. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் யூடியூப்ல நிறைய பேசியிருந்தாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு பாடி நல்லா பல்கிங் ஆகணும் அப்படின்னும் போது, அந்த ஷேப் வரணும் போது ஊக்க மருந்துகள் இல்லாமல் கஷ்டம். க்ரோத் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடிஸ் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாமே இல்லைன்னா கஷ்டம், அது வராது. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவங்க திரை நடிகர்கள், அவங்க கூட டாக்டர்ஸ் இருக்காங்க, 24 மணி நேரம் டயட்டிஷியன் இருப்பாங்க, 24 மணி நேரம் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்க சின்னதாக தும்மனா கூட பார்த்துக்க ஆள் இருப்பாங்க. நம்மளுக்கு யார் சார் இருக்கா? நம்ம வியாசர்பாடியிலையோ இல்லைன்னா வந்துட்டு இதுலயோ இருக்கிற மக்கள் பசங்களுக்கு யார் இருக்கா? அவனை தான் பார்த்து அவங்கள பார்த்துட்டா இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆவாதீங்கன்றதை நானும் சொல்றேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு எந்த டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க போறாரு, எந்த டயட்டிஷியன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க, ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க வந்து அதெல்லாம் தேவையில்லாம போட்டு அன்ரெகுலேட்டட் பாடி பில்டிங் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா செய்யறது மட்டும் போதும். அதை தாண்டி வந்து நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா முட்டை சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிட்டு அதுல என்ன டீசென்டான தனுஷ் பாடி வருதோ அது நம்மளுக்கு போதும் அப்படின்றது தான் சொல்றேன். அவருக்கும் நல்ல ஃபேன்ஸ் இருக்கு சார். இப்போ நார்த் இந்தியா லெவலில் இஷ்கு மெயின் படம்லாம் நடிச்சு கலக்கிட்டாரு. அதனால அதுவே நம்மளுக்கு போதுமானது. ரொம்ப பல்கிங் ஆகணும் அப்படின்னா ஆசைப்பட வேணாம்ன்றதை. ஆனால் விக்ரம் அவர்கள் ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை பண்றாரு இல்லையா சார்? உடம்பு ஏத்துறாரு, குறைக்கிறாரு. அவர் எப்படி சார் பண்ணுவார்? சார் அது வந்து நல்ல ரிஸ்க் இருக்கு சார். ஓகேங்களா? ஐ படத்துல வந்து 40 கிலோ 50 கிலோ அந்த கேரக்டருக்கு, திருப்பி இந்த பீஸ்ட் மாதிரி ஒரு பாட்டுக்கு அவ்வளோ வெயிட் ஏற்றிட்டு திருப்பி பாடி பில்டிங்க்கு ஒரு வெயிட், ஒரு படத்துக்கே 3 வெயிட் ஏறி இறக்குனாரு. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சார். அதனால அவர்னால மட்டும்தான் அதெல்லாம் துணிஞ்சு பண்ண முடியும். சூப்பர் ஸ்டார்லாம் பாருங்க எப்பவுமே ஜாலியாக நிம்மதியாக இருப்பார் சார், ரிஸ்க் எடுக்காம. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க ரிஸ்க். இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆக வேண்டாம். அதுதான் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதே பேசணும். ஒரு பாடி பில்டர் இப்படி ஏத்தனார் இறக்குனாரு என்ன ஆனாருன்னு நம்ம
பார்த்தோம். அந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஏற்றுறது இறக்குறது, நான் நினச்சா ஏற்ற வேண்டாம் நினச்சா இறக்க வேண்டாம் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தேவை ஹெல்த்தியான ஒரு வெயிட்டில் இருக்கணும். அதை நோக்கி எல்லாரும் பயணித்து அந்த வெயிட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்துப்போம், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை பாடி ஏங்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். நினச்சா ஓடணும், நினச்சா ஏறணும், நினச்சா படுத்தா தூங்கணும், சாப்பிட்டா செரிக்கணும், பார்த்தா பார்க்கணும் அப்படின்றது தான் ஹெல்த். அதை தாண்டி உங்களோட அவுட்டர் ஷேப்புன்றது வந்து ஹெல்த் கிடையாது. உங்களோட செயல்பாடு மற்றும் உங்கள் உடம்பு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நினச்சதெல்லாம் செய்ய முடியுதுன்னா அதுதான் ஹெல்த்து. அது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா 1008 வேலை நம்மளுக்கு இருக்குது. இதை மட்டும் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது சார். நிறைய வேலை இருக்குது சார். உடம்பை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்றத சிம்பிளா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்டா போதும், இதை மட்டும் பண்ணா போதும்னா என்னென்ன விஷயம் சார்? நான் வந்து எப்பவுமே வந்து ஐ கோ வித் தி பேரண்ட்ஸ் அண்ட் நேச்சர் சார். ஏன்னா அதுதான் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் என்ன காலைல செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டு போங்க. மத்தியானம் வந்து முடிஞ்சால் வந்து காலையிலேயே சாப்பாடு கட்டிட்டு போயிருங்க. நைட்டு வீட்டில் எப்படியும் ஒரு தோசை ஒரு சப்பாத்தி மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதை சாப்பிட்டு கம்முன்னு படுத்துருங்க. இது வந்து சிம்பிளாக நீங்கள் பண்ணுற பெஸ்ட். இது இல்லை எனக்கு நாங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் பேச்சுலருங்க, வெளியே ரூமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மீல்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? மீல்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நடுவில் வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ டெய்லி வந்து ஒன்று கடிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் விட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டு சாப்பாடை மட்டும் வெளியே போய் அதிகமாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரூம்லேயே ஏதாவது ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ரூம்லேயே மைல்டாக சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம வெளியே இருக்கிறவங்களும் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வெளியே தனியாக இருக்கிறவங்க வந்து நைட்டு போய் கட்டுன்னு கட்டுறாங்க. இந்த பரோட்டா கடை, இந்த கடை, அந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்குல்ல. அதனால நைட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றது நம்மளோட பார்வை. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். Vicura Wellness Clinic. Cool Sculpting Procedure. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.